ஆஃப்டர் த பஹல்காம் அட்டாக் அப்புறம் வந்து இப்போ இந்தியா பாகிஸ்தான் நடுவில் வந்து ஒரு வார் அஜிடேஷன் கிரியேட் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம நியூஸ் சேனல்ஸ்ல வந்து நம்ம அதிகம் இப்போ வந்து ஒரு 1 to 2 வீக்ஸ் பிஃபோர்லேருந்து நம்ம கேட்டு இருக்கிறது வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இதை வந்து இந்தியா வந்து எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த ட்ரீட்டியை வந்து நம்ம வந்து ஒபே பண்ணோம் அப்படிங்கிறதையும், நம்ம இந்த வேலிடான இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் இந்தியா எப்படியெல்லாம் வந்து நியாயமாக நடந்துக்குங்கிறத பற்றின ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பாயிண்ட் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நான் சொல்ல நினைக்கிறது வந்து இந்த ட்ரீட்டி வந்து 1960 வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அப்படி சைன் பண்ணதில் 80% ஆஃப் வாட்டர் வந்து பாகிஸ்தான் தான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு. இது இந்தியா வந்து எப்பயுமே நிறுத்தினதே கிடையாது. ஆல்மோஸ்ட் இன்னும் கிளியராக சொல்லணும்னா இந்த ட்ரீட்டியை வச்சு இவ்வளோ நாள் வந்து பயனடைஞ்சது வந்து பாகிஸ்தான் தான். ஏன்னா ஹிமாலயாவில் ஆரிஜின் ஆகிற ரிவர்ஸில், வெஸ்டர்ன் ரிவர்ஸில் ஜீலம், செனாப் அண்டு இண்டஸ் இந்த 3 ரிவரோட 80% ஆஃப் வாட்டரை வந்து பாகிஸ்தான் தான் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 20% தான் வந்து இந்தியா வந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலேருந்து வாட்டர்ஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். வெஸ்டர்ன் ரிவர்ஸ் வந்து பாகிஸ்தான் போகிற மாதிரி ஈஸ்டர்ன் ரிவர்ஸில் வர வாட்டர்ஸை தான் 20% வாட்டர் மட்டும்தான் இந்தியா அவ்வளோ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் கிளியராக சொல்லணும்னா ஈஸ்டர்ன் ரிவர்ஸான ரவி, பி, சுட்லஜ் இந்த ரிவர்ஸ்லேருந்து வர 20% ஆஃப் வாட்டர்ஸ் தான் வந்து இந்தியா வந்து இப்போ கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம வந்து அந்த 80% வாட்டரை வந்து என்றைக்குமே நம்ம வந்து தடுத்ததும் கிடையாது, நம்ம தடுக்க நினைச்சதும் கிடையாது. இந்த பாயிண்ட் ஏன்னா ஃபர்ஸ்ட் சொல்கிறேன்னா, இந்த மேலே சொன்ன 6 ரிவர்ஸுமே வந்து இந்தியாவில் தான் ஆரிஜினேட் ஆகுது. நம்மகிட்ட ஆரிஜினேட் ஆகிற ரிவரோட தண்ணியை வந்து 80% வந்து நம்ம பாகிஸ்தான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம விட்டுருக்கோம். 20% மட்டும் தான் வந்து நம்ம இந்தியா வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செகண்ட் பாயிண்ட், இதையா நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, ஈவன் டூரிங் அவர் வார் டைம்ஸ் 1965, 1971 அண்ட் கார்கில் வார்ஸ், இப்போ அந்த வார் டைமில் கூட நம்ம வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த இண்டஸ் வாட்டர் அங்கே போகிறத வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஆஸ் இட் இஸ் எப்பயும் போல ரிவர்ஸ் வந்து போயிட்டு தான் இருந்துச்சு. அந்த ட்ரீட்டியை நம்ம அந்த 3 வார்லையுமே நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். நம்ம தண்ணி நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை. என்னதான் இந்தியா வந்து இந்த ட்ரீட்டியை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி ஒபே பண்ணிட்டு இருந்தாலும், பாகிஸ்தான்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு பேஸ்லெஸ் அப்ஜெக்ஷனாக இருக்கும். இப்படி அவங்க போய் ஃபைல் பண்ணுறப்ப நம்ம இன்டர்நேஷனல் ட்ரைபியூனல்ஸ்ல இந்தியாவும் போய் இந்த ட்ரீட்டியை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நிலைப்பாடை சொல்கிறப்ப நியாயம் நம்ம சைடு தான் இருக்குங்கிறத அவங்க ஒவ்வொரு டைமே சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல நினைக்கிற 3வது பாயிண்ட் வந்து இந்தியா யூசஸ் லெஸ் தென் இட்ஸ் ஓன் ஷேர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து இந்த ட்ரீட்டி வழியாக நமக்கு வந்து ஒரு 33 மில்லியன் ஏக்கர் ஃபீட் அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் நமக்கு அலவுடு. ஆனால் நம்ம அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. 93-94% தான் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுறோம். மீதி இருக்க அந்த 6 to 7% ஆஃப் வாட்டர் வந்து பாகிஸ்தானுக்கு தான் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த 7% ஆஃப் வாட்டர்ஸும் வந்து அவங்களுக்கு போகுதுன்னா இந்தியா எந்த வித அப்ஜெக்ஷன்ஸும் நம்ம கொடுக்கல. இப்போ நம்மளால எவ்வளோ பெனிஃபிட் ஆகுறாங்கன்னு நம்ம வந்து ஒத்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த 4th பாயிண்ட் வந்து என்னன்னா, இந்தியாவோட க்ரோத்தையே வந்து பாகிஸ்தான் வந்து இந்த ட்ரீட்டியை வச்சு அப்பப்போ தடுக்க பார்க்குறாங்க. இன்னும் கிளியராக சொல்லணும்னா, எப்போல்லாம் வந்து இந்தியா வந்து ஒரு ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த பார்டர்ஸில் இருக்க வந்து ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ, அப்போ வந்து இது வந்து ஒப்பந்த மீறல் அப்படி இப்படின்னு ஏதாவது வந்து பாகிஸ்தான் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்னால இந்தியா வந்து நிறையா வந்து க்ரோத் இருக்கும். ஸோ அந்த க்ரோத்தை தடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த வாட்டர்லாம் வந்து செகண்ட் தான். இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாகவே வந்து இந்தியாவோட க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு டூலாக தான் வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து பாகிஸ்தான் வந்து இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. லாஸ்ட்டாக சொல்ல போகிற இந்த 5வது பாயிண்ட், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். ஏன்னா 1960 நம்ம வந்து இந்த ட்ரீட்டி சைன் பண்ணுறப்ப இந்தியா என்ன எதிர்பார்த்துன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம வந்து கொடுக்குறது என்னென்ன கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு 3 மேஜர் ரிவர்ஸோட வாட்டர் 100%ல 80% ஆஃப் வாட்டர் வந்து பாகிஸ்தானே யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஆரிஜினேட் ஆகிற வாட்டர்லேருந்து கொடுக்குறோம். நம்மள்ட்ட உற்பத்தி ஆகிற வாட்டரில் 80% நீங்கள் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோம். அப்போ நம்ம இவ்வளோ பெரிய ஒரு ஒரு வேல்யூவான ஒரு திங்கை நம்ம பாகிஸ்தான் கொடுக்குறப்ப இன் ரிட்டர்ன் இந்தியா எதிர்பார்த்தது சிம்பிளான ஒரே விஷயம் தான், அமைதி, பீஸ். இதுக்கு தான் வந்து இந்த ட்ரீட்டியை வந்து மெயினாக வந்து இந்தியா சைன் பண்ணது. பட் இப்போ நடக்கிறத பார்த்தா பாகிஸ்தான் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த ட்ரீட்டியை வயலேட் பண்ணிக்கிட்டோம், இந்தியாவோட க்ரோத்தை தடுக்கிறதுக்கு வந்து அது ஒரு டூலாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பற்றின இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மேலே டிஸ்கஸ் பண்ண அந்த 5 பாயிண்ட்டையும் மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் மறுபடியும் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஃபார் ரெஃப்ரெஷிங் தான், நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.